வாங்கி வச்ச சாப்பாடு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்குது. அதனால் பீட்ரூட் பொரியல் வச்சிடலாம் அதில் அப்படின்ட்டு பீட்ரூட் கட் பண்ணி போட்டு ரொம்ப பொடியாக நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த பக்கம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா போட்டு தாளிச்சிக்கலாம். குழம்புக்கு தேவையான காய்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் சொரக்காய் எல்லாமே போட்டு வதக்கியாச்சு. கட் பண்ணி வச்சுக்க பீட்ரூட்டில் உப்பு போட்டு நல்லா பெசரி அப்படியே மூடி வச்சிடலாம். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இப்போ காய்கள் நல்லா வதங்கிச்சு. தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்க மசாலாவை சேர்த்திக்கலாங்க. இந்த பக்கம் ரசமும் சட்டியில் ஆகிட்டுருக்குது. பூண்டு தட்டி போட்டு எண்ணெயில் வதக்கி சேர்த்தா ரொம்ப சூப்பராக நல்ல மணமாக இருக்கும். குழம்புக்கு தேங்காய், சின்ன வெங்காயம் 1, மல்லித்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு அரைச்சி ஊற்றிருக்குறேங்க. குழம்பு நல்லா கொதித்து நல்ல எண்ணெய் திரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் இறக்கி வைக்கிறப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டால் சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே சட்டியில் தான் செஞ்சுக்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.